கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடல். பாதி பிராக்டிக்கல், பாதி தியரி இருக்கும். இந்த வகுப்பு ஒரு மெடிடேஷன் வகுப்பு, தியான வகுப்பு. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற இருக்கிறது. கார் ஓட்டிகிட்டே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. சமையல் பண்ணிகிட்டே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது. பல பேருடைய நோய்களுக்கும் மன உளைச்சலுக்கும் காரணம் ஆறா கெட்டு போய் கிடக்கும். வாழ்க வையகம். ஆறா ஹீலிங் 5 நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு. நம்ம உடம்ப சுற்றி ஆறான்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக உடம்பு சுற்றி இல்லை, ஆறாக்குள்ளதான் உடம்பே இருக்கு. கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடல். சூட்சும உடல். ஆறா அப்படின்னா என்ன, சூட்சும உடல்னா என்ன, அது நமக்கு எப்படி சக்தி கொடுக்குது, அந்த ஆறாவுடைய சக்தி எப்படி குறையுது, அதில் தடைகள் எப்படி ஏற்படுது, அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது தான் வகுப்பு. வித்தியாசமான வகுப்பு. ஆறா ஹீலிங் 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்புங்க பாதி பிராக்டிக்கல், பாதி தியரி இருக்கும். இந்த வகுப்பு ஒரு மெடிடேஷன் வகுப்பு, தியான வகுப்பு. அதனால் நீங்கள் மற்ற காரியம் செஞ்சுட்டு இந்த வகுப்பை நீங்கள் பார்க்க முடியாது. கார் ஓட்டிகிட்டே இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்க முடியாது. சமையல் பண்ணிகிட்டே நீங்கள் கலந்துக்க முடியாது. இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா வேறு எந்த வேலையும் செய்யாமல் முழு நேரமாக ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்காந்து கண்களை மூடி கண்களை திறந்து வகுப்பு நடக்கும். இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள். இந்த வகுப்பு மே மாதம் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற இருக்கிறது. ஆறா ஹீலிங் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு. விருப்பத்தொகை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டொனேஷன் மாதிரி, நன்கொடை மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு ஆறாவை கிளென்சிங் பண்ணுறக்காக, க்ளீன் பண்ணுறக்காக, சுத்தம் செய்யறக்கான ஒரு சரியான வகுப்பாக இருக்கும். பல பேருடைய நோய்களுக்கும் மன உளைச்சலுக்கும் காரணம் ஆறா கெட்டு போய் கிடக்கும். அந்த ஆறாவை சரி செய்யும் தியான வகுப்பு. ஆறா ஹீலிங் மெடிடேஷன் 5 நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு. வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் ஜானி கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து நம்ம உங்களுக்காக ஆறா ஹீலிங் அப்படிங்கிற வகுப்பு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆறா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒளி உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம அந்த கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த உடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒளி உடல் அப்படின்னா என்னென்னா, அதை நம்ம சாதாரணமாக கண்ணில் பார்க்க முடியாது. தொடர்ந்து ஒரு பயிற்சி செய்கிறதுனால ஓரளவுக்கு அதை பார்க்க முடியும். ஆனாட்டியும் நம்ம பயிற்சியை செய்யலைன்னு கூட இப்போ இருந்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா அதை நம்ம உணர முடியும். என்ன அப்படின்னா, உதாரணமாக ஒரு தீபம் இருக்குது அப்படின்னா, நம்ம கண்ணில் பார்க்கும்போது ஒரு ஒரு மஞ்சள் கலரில் ஒளி விட்டு அது எரிஞ்சிட்டு இருக்குது. தொட்டு பார்த்தா நம்ம அந்த தீபத்தை உணர முடியும். தொட்டு உணரக்கூடிய விஷயமாக நம்ம உணர முடியும். அதுக்கு தாண்டி அந்த தீபத்தை தாண்டி லைட்டாக கை வச்சோம் அப்படின்னா தொட்டு உணரக்கூடியது அப்படிங்கிறது குறைவாகி அந்த வெப்பத்தை ரொம்ப மைல்டாக நம்ம உணர முடியும். வெப்பம், தீ அப்படிங்கிறது அடுத்து வெப்பம் அப்படிங்கிற ஒரு உணர்வாக நம்ம உணர முடியும். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நம்ம நகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வெப்பம் அப்படிங்கிறத உணர முடியாது. வெப்பத்தை தாண்டி அதிசூட்சமாக வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். இப்போ ஒரே பொருளுக்கு 3 விதமான தன்மை அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல தீ அப்படிங்கிறது இருக்குது, அதை தாண்டி இருக்கக்கூடியது வெப்பமாக இருக்குது, அதை தாண்டி இருக்கக்கூடியது வெளிச்சமாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம உடல்லையும் இந்த கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த பருவுடல், அதுலேயும் கலந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணன், மனம், சக்தி, இந்த மாதிரி வடிவுகளில் நம்ம ஒளி உடல் அப்படிங்கிறது இருக்குது, அல்லது சக்தி உடல் அப்படிங்கிறது இருக்குது. இதை பலப்படுத்தக்கூடிய, இதை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது ஆறாவை
ஹீல் பண்ணுறதுனால, குணப்படுத்துறதுனால நமக்கு என்ன பயன்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். உதாரணமா நம்ம ஆறா அப்படின்னாவே அ உடலை கடந்த ஒரு அ ஒளி உடல் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஆனா நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பை கடந்து மட்டும் கிடையாது, உடம்போடையும் கலந்து, உடம்பை கடந்தும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஆறா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஆனந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில வந்து தொந்தரவு இருந்ததுன்னா, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அ எல்லாமே கிடைச்சாலுமே அவங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பாவும், ஒரு டென்ஷனாவும் அந்த மாரி தான் வந்து அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே அவங்களால அத ஏத்துக்கிட்டு, ஒரு நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு குறைவா இருக்கும். இப்ப இத பலப்படுத்துறது மூலமா, முன்னாடியே சொன்ன மாரி, நம்ம வந்து உடம்புல இருக்கக்கூடிய இந்த மாரி சின்ன சின்ன நோய்கள் எல்லாமே நமக்கு வந்து குணமாகி வரும். உடம்புல இருக்கக்கூடிய வலிகள், வேதனைகள் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மாறி வரும். அதே மாரி பிராணன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையா நமக்கு வந்து மாறி வரும். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சுறுசுறுப்பா நம்ம வந்து செய்ய முடியும். ஆக்கப்பூர்வமா வந்து நம்ம வந்து செய்ய முடியும். ஒரு வேலை குடுத்தாலும் அத சீக்கிரமா முடிச்சுட்டு இன்னொரு வேலை கூட நம்ம செய்ய முடியும். அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அந்த சுறுசுறுப்பு, சக்திய வந்து கொடுக்கக்கூடியது. அந்த பிராண உடல நம்ம அந்த ஆறாவ கிளீன் பண்றது மூலமா நமக்கு வந்து நடக்கும். அதுக்கு அடுத்தது ஆனந்த உடல். அத வந்து சரி பண்ணும்போது, அவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி, திருப்தி அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில இருக்கும். அவங்களுக்கு வந்து சுத்தியுமே ஒரு கடன் இருக்கலாம், இல்ல உறவுகள்ல சிக்கல் இருக்கலாம், இல்ல பல தொல்லைகள் அவங்கள சுத்தியுமே இருந்தா கூட, அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா, நிம்மதியாவும், சந்தோஷமாவும் அவங்களால கொண்டு போக முடியும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், அதை எதிர்கொண்டு, சமாளித்து, அதை ஏற்றுக்கொண்டு, நிம்மதியான வாழ்க்கையை அவங்களால வந்து நடத்த முடியும். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒளி உடல நம்ம வந்து சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சிகள நம்ம வந்து செய்றோம். முதல் டாபிக் எது பார்க்க போறது, பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது. பஞ்சபூதங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். அதாவது அண்டத்தில இருக்கிறது தான் பிண்டத்தில இருக்கு அப்படிம்பாங்க. அண்டம்னா இந்த பிரபஞ்சத்தில நிறைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம உடம்புலயும் நிறைஞ்சிருக்கு அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தில ஒரு தன்மைய எடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். முதல் பஞ்சபூதம் மண். இது அண்டத்தில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, ஒரு மண் சக்தி. அதேபோல எல்லா கோள்களும் நவகிரகங்கள் அப்படி சொல்லுவாங்க. அல்லது நமக்கு சந்திரன், துணைக்கோள்கள், சூரியன், நட்சத்திரங்கள், எரிகற்கள் இது மாரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய கோள்கள், விண்மீன்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மண் சக்தியினால ஆனது. எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த மண் சக்தி ஒரு திடமா இருக்குதோ, அதேபோல நம்ம உடம்புலயும் இந்த மண் சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கண்ணுல பார்க்கக்கூடிய இந்த தோல், நகம், முடி அதே மாரி உள் உறுப்புகளான உள்ள வந்து பல், நாக்கு, அதே மாரி இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல் போன்ற உடல் உறுப்புக்கள். அதுவும் இல்லாம திடமா இருக்கக்கூடிய எலும்புகள், எலும்பு மஞ்சைகள், இரத்தக் குழாய்கள், நரம்பு மண்டலங்கள் இது போன்று திடமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து மண் சக்தியா கருதுறோம். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா, anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போயி, ப்ரோகிராம் ஃபைண்டர்ல ஆரா AURA ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். எனவே நண்பர்களே, ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் நடத்தும் ஆரா ஹீலிங் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.